அனைவருக்கும் வணக்கம். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலுமேற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்து போற்றுகின்றேன். எனக்கு ஜோதிட ஆர்வத்தை தோண்டிய ஜாதக அலங்காரம் கீரனூர் நடராஜன் ஐயா அவர்களையும் வணங்கி, அடிப்படை ஜோதிடத்தை இணைய வழியாக கற்றுக் கொடுத்த திருப்பூர் ஜி.கே. ஐயா அவர்களையும் வணங்கி, தற்போது உயர்நிலை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கும் எங்களை போன்ற மாணவர்களுக்கெல்லாம் ஆதித்தனாக திகழும் ஜோதிட கலையரசு ஐயா குருஜி அவர்களையும் வணங்கி, அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் கூறி இன்னைக்கு ஒரு பதிவு. குறிப்பாக ஒருவர் அரசு மற்றும் அரசியலில் ஜெயிக்க வேண்டுமென்றால் சிம்மம் மற்றும் சிம்மாதிபதி சொல்லக்கூடிய சூரியன் வலுப்பெற வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக எந்த ஒரு அமைப்பையும் நாம் முழுமையாக பெறுவதற்கு லக்னமும் லக்னாதிபதியும் வலுப்பெற்றே ஆக வேண்டும். அதற்கு தகுந்தாற்போல் நல்ல யோக தசைகளும் வர வேண்டும். அந்த அமைப்பின்படி தற்போது ஒரு அரசு அமைப்பில் ஒரு அதிகாரமுள்ள ஒரு இந்தியாவுக்கே ஒரு அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒருவருடைய ஜாதகத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக சூரியன் நேரடி வலு பெற்றவர்களை விட, குறிப்பாக மேசத்தில் உச்சமாகவோ அல்லது சிம்மத்தில் ஆட்சியாக இருப்பவர்களை விட ஐப்பசி மாதம் பிறந்த சூரியன், அதாவது ஒளி இழந்து போய் இருக்கக்கூடிய அமைப்பில் அவர்கள் சுபத்துவமாகி நீசவங்க ராஜயோக அமைப்பில் இருக்கக்கூடிய சூரியன், குறிப்பாக இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் தலைவர்கள், மினிஸ்டர், இவங்கெல்லாம் சூரியன் நீசபங்கம் அடைந்தவர்கள் தான். தமிழ்நாட்டிலே எடுத்துக்கலாம், கர்நாடகாவில் எடுத்துக்கலாம். இன்னைக்கு இந்தியாவில் கிட்டத்தட்ட இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர்கள், மாநில அமைச்சர்கள் இவரெல்லாம் கணக்கெடுத்தோம்னா ஒரு 40-50 பேருக்கு மேலவே நீசபங்க ராஜயோக அமைப்பில் இருக்கிறவங்க தான். இப்போ இது ஒரு ஜாதகம். இப்போ இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். இந்த ஜாதகம் கன்னி லக்ன ஜாதகம், மேசராசி, பரணி நட்சத்திரம். அப்போ நம்மளோட கூற்றின்படி, எங்களுடைய குருநாதர் குருஜி ஐயா அவர்களின் கூற்றின்படி, குறிப்பாக சிம்மம் சிம்மாதிபதி வலுக்கணும், சந்திர கேந்திரத்தில் சூரியன் அமரணும், ஒளிக்கிரகங்கள் எந்த நிலையிலும் பங்கப்படக்கூடாது அப்படின்ற அமைப்பு. இப்போ இது கன்னி லக்ன ஜாதகம். லக்னத்துக்கு 2ல் புதன் சூரியன், 4ல் கேது, 5ல் சனி, 8ல் சந்திரன், 9ல் குரு, 10ல் ராகு, 11ல் செவ்வாய், 12ல் சுக்கிரன். இந்த லக்னத்துக்கு 2ல் புதன் சூரியன் பௌர்ணமி சந்திரனோட பார்வையில், லக்னத்துக்கு எந்த ஒரு பாவத்துவமும் இல்லை. 1, 2, 3, 4, 5, 5ஆம் குரு 5ஆம் பார்வையாக லக்னத்தை பார்க்குறாரு. பௌர்ணமி சந்திரனோட பார்வையில் புதனும் சூரியனும் சந்திர கேந்திரம் அப்படின்ற அமைப்பிலையும் வலுவான அமைப்பில் இருக்கு. அதற்கு அடுத்தபடியாக 4ல் கேது, 6ல் சனி. சனி இங்கே ஆட்சியாகி நேரடி வலுப்பெற்று சிம்மத்தை பார்த்தாலும் எங்களுடைய குருநாதர் அமைப்பு கூற்றின்படி பாவக்கிரகங்களான சனி நேரடி வலு பெறக்கூடாது. அப்படி வலுப்பெற்றால் சுபத்துவமாகவோ அல்லது வக்ரமாகவோ இருக்கணும் அப்படின்ற அமைப்பின்படி இங்கே சனி வக்ரமாக இருக்கிறாரு. அதற்கு அடுத்தபடியாக 8ல் சந்திரன், அவர் பௌர்ணமி சந்திரனாக, ஒளிபொருந்திய சந்திரனாக இருக்கிறார். அதற்கடுத்து 9ல் குரு, அவரும் சூரியனுக்கு 8ல் இருக்கிற அமைப்பில் அவரும் வக்ரமாக இருக்கிறாரு. குறிப்பாக இவருக்கு பிறக்கும்போது சுக்கிரதசை, கர்ப்பசல் கழிவு போக ஒரு 7-8 வருடங்கள் இருந்தது. அதற்கு அடுத்தபடியாக செவ்வாதசை, சூரிய தசை, செவ்வாதசை, சந்திரதசை. தற்போது இவருக்கு ராகுதசை முடிஞ்சு இப்போ குருதசை ஆரம்பமாயிருச்சு. இவர் ஒரு அதிகாரமிக்க ஒரு அமைப்பில் இருக்கிறாரு. இதில் பாருங்க, எல்லா கிரகமுமே ஒளித்தன்மையோடு தான் தசை நடத்தியிருக்கு அப்படின்ற அமைப்பில் ஒரு பிறக்கும் போதே இந்த மாதிரி ஒளி பொருந்திய அமைப்பில் கிரகங்களின் தசை நடக்கும்போது
ஒரு அற்புதமான பலன்கள் தான் நடக்கும் அப்படின்னு. இப்போ சுக்கிர 12ல் மறைஞ்சு ஆரம்ப வயசுல தசை நடத்தினாலும் சனியின் பார்வையை வாங்கியிருந்தாலும் கிட்டத்தட்ட சனியை விட 20 டிகிரி விலகி சிம்மத்தை வலுவான அமைப்புல சுபத்துவப்படுத்தி தானும் பங்கப்படாம இருக்கிறாரு. சுக்கிரனுக்கு 12ஆம் இடம் மறைவு ஸ்தானம் கிடையாது. அதற்கு அடுத்தக்கூடிய சூரிய தசை லக்னத்துக்கு 2ல் அமர்ந்து சுபரின் வீட்டில் அமர்ந்து சூரியன் சுக்கிரனோட பரிவர்த்தனையாகி நீச பங்கமும் ஆகி பௌர்ணமி சந்திரனோட பார்வையும் பெற்று மிகப்பெரிய அமைப்புல சூரிய தசை இருந்தது. அதற்கு அடுத்தபடியாக சந்திர தசை. சந்திரன் இந்த லக்னத்துக்கு 8ல் மறைஞ்சிருந்தாலும் செவ்வாயோட பரிவர்த்தனையாகி அவர் வலுவான அமைப்புல சந்திர தசையும் மிகப்பெரிய யோகங்களை கொடுத்தது. ஆனால் சந்திர தசையில ஒரு சிலமான ஒரு விஷயங்கள்லாம் நடந்தது அந்த ஜாதகருக்கு. அது இப்ப நம்மளுக்கு தேவையில்லை. சனி சந்திரனை 8ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளும் போது ஒரு விதமான பலன்கள் நடக்கும். கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், சிறை, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் சந்திர தசையில் அவருக்கு நடந்தது. அதற்கு அடுத்து வரக்கூடிய செவ்வாய் இங்கே நீசமாக இருந்தாலும் ஒளிபொருந்திய சந்திரனோட வீட்டில் அமர்ந்து நீசபங்க அமைப்புல செவ்வாய் தசையும் நல்ல அமைப்புல இருந்தது. அதற்கு அடுத்தபடியாக ராகு தசை. ராகு லக்னத்துல 10ல் அமர்ந்து ராகுக்கு வீடு கொடுத்தவன் 2ஆம் இடத்துல அமர்ந்து பௌர்ணமி சந்திரனோட பார்வையும் பெற்று ராகு கிட்டத்தட்ட லக்னாதிபதியின் தசையாகத்தான் எடுக்கணும். ஏன்னா ராகு புதனோட வீட்டில் இருக்கிற அமைப்புல புதனை கவர்ந்து பலன் செய்வார் அப்படின்ற அமைப்புல எந்த நிலையிலும் ராகு கேதுக்களுக்கு வீடு கொடுத்த கிரகம் வலுப்பெற வேண்டும் என்ற அமைப்பின்படி இங்கே புதன் லக்னத்துக்கு 2ல் நட்பு வீட்டில் அமர்ந்து பௌர்ணமி சந்திரனோட பார்வையும் பெற்று புதன் 4 டிகிரிக்குள்ள அஸ்தங்கம் அடைந்திருந்தாலும் சுபரின் பார்வை, சுபரின் இணைவு, சுபரின் தொடர்பு பெறும்போது அஸ்தங்கம் விதிவிலக்கு அப்படின்னு எங்களுடைய குருஜி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அந்த அமைப்பின்படி அங்கே புதனுக்கு அஸ்தங்க தோஷம் இல்லை என்ற அமைப்பு இருந்தாலும் சுபரோட தொடர்பு இல்லாத நிலையில அவர் பாவத்துவமாக நல்ல பலன்களை செய்வதில்லை. ஆனா இங்கே நட்பு வீட்டில் அமர்ந்து பௌர்ணமி சந்திரனோட பார்வையும் பெற்று சந்திர கேந்திரத்திலும் அமர்ந்து சந்திர அதியோகத்திலும் அமர்ந்திருக்கிறார். அப்படின்றது லக்னம் லக்னாதிபதி வலுவான சுபத்துவம் இருந்தாலே ஒரு எந்த நிலையிலும் அவயோக தசைகளே நடந்தாலும் ஜாதகர் ஒரு உயர்வான நிலைக்கு சென்று விடுவார் அப்படின்ற அமைப்பை தான் நம்ம பார்க்கலாம். அப்ப ராகு தசையில ராகுக்கு வீடு கொடுத்த வலுவான இருக்கிற அமைப்புல ராகுவின் தசையில இவர் மத்திய அமைச்சர். இன்னைக்கு இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு தகுதியான யாருக்கும் எந்த காம்ப்ரமைஸாக உறுதியாக முடிவு எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பு தற்போது குருதசை குரு புத்தி நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் பங்கமில்லாத புத்தி லக்னத்துக்கு 9ல் இருந்து தசை நடத்துறாரு. லக்னத்தை பார்க்கிறாரு குரு. இன்னமும் ஒரு நல்ல அமைப்புல மீண்டும் அவர் மத்திய அமைச்சர் ஆவாரு. ஒரு ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி வலுத்து ஒளிபொருந்திய சந்திரனோட அமைப்பிலும் ஒரு ஜாதகர் பிறந்து அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் ஒளிபொருந்திய அமைப்பில் தசை நடத்தமாக ஜாதகர் மிகப்பெரிய யோகத்திற்கு செல்வார் அப்படின்ற அமைப்பு தான் இந்த ஜாதகம். மீண்டும் ஒரு ஜாதகத்தை அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடர் ஒற்றுமை.